நண்பர்களுக்கு வணக்கம். நம்மகிட்ட பல பேர்கிட்ட உள்ள ஒரு பயம் என்ன தெரியுமா? எல்லார்ட்டையும் ஒரு விஷயமும் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸாமை பற்றி ஒரு தப்பான ஒப்பீனியன். ரொம்ப பயமாக இருக்கும், நம்மளால் முடியாது, அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும், அந்தளவுக்கு எனக்கு திறமை இல்லை, அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே தப்பாக எடை போட்டு பல வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சர்க்கிளில் உள்ள இளைஞர்கள். ஏன்னா யூபிஎஸ்சியில் சிஏபிஎஃப்பில் வந்து மொத்தம் 349 சில்லற வேக்கன்சி இஷ்யூ பண்ணாங்க. யூபிஎஸ்சியில் ஏசி டிஎஸ்பி ரேங்க்கு அசிஸ்டன்ட் கமாண்டண்ட் சிஏபிஎஃப்பில் பிப்ரவரி மாதம் வந்து இதுக்கு வந்து வேக்கன்சி இஷ்யூ பண்ணி அப்ளிகேஷன் வெளியிட்டாங்க. இதோட ரிசல்ட் வந்து ஜூலை மாதம் எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டு இஷ்யூ ஆக போகுது. நம்மளால் ஏன் இப்போ வந்து நம்ம யூபிஎஸ்சியில் ஏசிக்கு நம்ம அப்ளை பண்ண முடியல அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2023, 21 இந்த மாதிரி உள்ள பசங்க நான் கேட்கும்போது, இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க, யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாமே கேட்டதுக்கு 2 காரணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என் காதுக்கு வந்தது. அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமனே அப்படிங்கிற ஒரு காரணம். 2வது, அந்தளவுக்கு எனக்கு மூளை இல்லை, நம்ம பேசிக்காக எஸ்எஸ்ஜிடி பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது, அந்தளவுக்கு எனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 காரணங்கள் ஹெவியாக இருந்தது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ எஸ்எஸ்ஜிடிக்கோ பேராமிலிட்டரி ஃபோர்ஸுக்கோ ஆர்மிக்கு யார் போகிறோம்? அதிகமாக கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் தான் அதிகமாக போகிறோம். நம்ம இந்த வேலைக்கு சிட்டியில் உள்ளவங்க டிகிரி முடிச்சுட்டு ஐடி வேலைக்கு, இந்த மாதிரி கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம உள்ள மைனஸ் என்ன தெரியுமா? நம்ம உள்ள மைனஸ் பயம். ஒன்று, நல்லா இங்கிலீஷ் பேசணும். கிராமத்தில் உள்ள ஸ்டடி படி அந்த ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு பேச மாட்டோம், தெரியும் செய்யாது. அந்த ஒரு பயத்தினால தான் நம்ம அட்டன் பண்ணுறதே பயப்படுறோம். இதுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி தான். இந்த டிகிரி படிச்சுட்டு பல பேர் ட்ரேட்மேன்லேயும் ஜிடிலையும் எஸ்எஸ்சி ஜிடிலையும் கான்ஸ்டபிள்லேயும் நம்ம வேலைக்கு சேர்றோம். ட்ரேட்மேனுக்கும் எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்னு தெரியும், 10th + 2. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாவே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனால் அந்த ஏசிக்கு வந்து மினிமம் டிகிரி இருந்தால் போதும். அப்போ நீங்கள் டிகிரி பண்ணிவிட்டு நீங்கள் கான்ஸ்டபிள் ஆகணும்னு அவசியம் இல்லையே, அது 10th + 2 போதுமே. கொஞ்சம் யோசிங்க நண்பா. தமிழ்நாடு சர்க்கிள் வந்து யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணி இது வரைக்கும் ஏசி ஆகி நான் பார்க்கவே இல்லை யாரையுமே. அதனால் இப்போ உள்ள வர இளைஞர்கள் கண்டிப்பாக அந்த யூபிஎஸ்சி ஏசி அப்படிங்கிற அசிஸ்டன்ட் கமாண்டண்ட் அப்படிங்கிற டிஎஸ்பி ரேங்க்கு அப்ளை பண்ணுங்கள். பேப்பர் 1, பேப்பர் 2 மெடிக்கல் நடக்கும், ஃபிசிக்கல் நடக்கும், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ. இதுக்கு தகுதி மெயின் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் தான் எப்போவும் மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபிசிக்கலு, மெடிக்கலு நடக்கும். லாஸ்ட் நமக்கு முக்கியமான தகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில், நிர்வாகத்திறமை. நான் பார்த்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அவங்களோட கமாண்டிங், அவங்களோட பேச்சு, அவங்க நிர்வாகத்திறமை எவ்வளோ பவராக இருக்கும்னா அப்படின்னா இதைத்தான் அவங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ கேட்பாங்க. இந்த திறமையை வளர்த்துக்குங்க. இந்த நிர்வாகத்திறமை, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு திறமையை வளர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இதுன்னு இல்லை, ஏன்னா ஏசி அப்படிங்கிறது வந்து ஒரு டீமை மெயின்டைன் பண்ணுறது, ஒரு கம்பெனியை மெயின்டைன் பண்ணுறது. 80லேருந்து 110, 120 ஆளை மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு ஏசி. அதனால் கண்டிப்பாக அந்த நிர்வாகத்திறமை உங்களுக்கு இருக்கணும். சும்மா அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா பாஸ் ஆக முடியாது. இப்போ திறமையில் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீ தகுதியாக இருப்பீங்க. இதுக்கு டிகிரி மட்டும் போதும். ரொம்ப அது படிக்கணும், இது படிக்கணும், காசு செலவு அப்படிலாம் கிடையாது. அதனால் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இதை ஒட்டி அட்டன் பண்ணுங்கள். என்ன நடக்கும் பார்ப்போமே. நம்ம வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பயப்படுறோம், பண்ண முடியாது, கஷ்டம்,
வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி முடிச்சுட்டு ஒரு டிகிரி 2 டிகிரி முடிச்சுட்டு கான்ஸ்டபிள்லேயும் ட்ரேட்மென்ட்லேயும் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சொல்கிறேன், கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பாஸ் ஆகிறமோ ஃபெயில் ஆகிறமோ அது மேட்ரு கிடையாது. ட்ரை பண்ணுறோமா, முயற்சி செய்கிறோமா, அதான் மேட்ரு. முயற்சி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம முடிவு எடுத்துகிறோம். என்னென்னா நம்மளால் முடியாதுன்னு நம்மளே முடிவு எடுத்துகிறோம். எனக்கு திறமை இல்லை, எனக்கு படிக்க தெரியாது, எஸ்எஸ்சி பாஸ் பண்ணுறது ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குது, இல்லை இதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை தாழ்த்திக்கிட்டு நம்ம குறைச்சி மதிப்பெடுக்கிறோம். அப்படி பண்ணால் நீங்கள் டிகிரி பிடிச்சிருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குறதை கற்றுக்குங்க. ஆஃபீஸர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதோடய லைஃபு வேறு. உங்களுக்குள்ள சலுகைகளும் சரி, வாழ்க்கையும் சரி, அது வேறு. அதனால் சும்மாலாம் அட்டன் பண்ணுங்கள். எப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்ப்போமே. கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வேணால் ஒதுக்கிட்டோம்னா அந்த வாய்ப்புகளில் யாருக்கு போகும்? தமிழ்நாடு சர்க்கிள்லேருந்து யாருமே அட்டன் பண்ணல அப்படின்னா அந்த வாய்ப்புகளில் வேறு எங்கேயே தான் போகும். அதனால் நல்லா உலகத்தை சுற்றி பாருங்கள். என்ன பண்ணணும், எப்படி ஸ்டடி பண்ணணுங்கிறத செக் பண்ணுங்கள். இல்லை உலகமே நம்ம கையில் இருக்க மொபைலு, அதில் எல்லாமே வந்துடும். எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க, எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்துடும். அதனால் நல்லா கோச்சிங் போய் அதுக்கான ப்ரிப்ரேஷன் பாருங்கள். டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அந்த டிகிரியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வயசில் இதெல்லாம் பண்ணால் தான் உண்டு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளும் அட்டன் பண்ணி பார்த்துருந்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசைகள் வரும். அது முன்னாடி அட்டன் பண்ணி பார்த்துருங்களேன், வேஸ்ட்டாக இருக்கும். இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஜூலை மாதம் எக்ஸாம் அவுட் ஆக போகுது ஏசிக்கு. பிப்ரவரி மாதம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஜூலை மாதம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த டைம் விட்டுறாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.